ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல ப்ரோஸ்டாம் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பிசினஸ்ல இருக்காங்கன்னா, இவங்க வந்து பவர் கண்டிஷனிங் எக்யூப்மெண்ட் அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட்டை தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. அதாவது யூபிஎஸ் இன்வெர்டர், சோலார் பவர் இன்வெர்டர்ஸை தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல இவங்க ஆவரேஜ் இபிஎஸ் எவ்வளவு போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா 4.72 அளவுக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் 34.50% அளவுக்கு இருந்திருக்குங்க. இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து 6.35%, 8.40%, 8.84%, 8.23% அளவுக்கு வந்து இருந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் மார்ஜின்ஸ் வந்து 40%க்கு மேல வந்து இருந்தது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 22% அளவுக்கு இருக்குங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 22.69% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் இதே காலகட்டத்துல, அதாவது கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல 44.91% அளவுக்கு உயர்ந்திருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ இந்த கம்பெனிக்கு 0.52 அளவுக்கு வந்திருக்காங்க. ஒரு மேனேஜபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, இவங்களோட ஆர்ஹெச்பில சில ஷோ காஸ் நோட்டீஸ் ரிலேட்டட் இஷ்யூஸும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பத்தியும் ஆர்ஹெச்பில மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரிய வரும். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குங்க. சோ இவங்க இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட் தயாரிச்சாலுமே சோ மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம சில சோலார் இபிசி ப்ராஜெக்ட்ஸும் வந்து பாக்குறாங்க. அது பிட்டிங் மூலமா வந்து இந்த கம்பெனி எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ரெவன்யூ வரதும் குறைஞ்சு, அதாவது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் குறைஞ்சாலும் சரி, அதே மாதிரி பிட்டிங்ஸ் எதுவும் வான் பண்ணலாலும் சரி, இவங்களோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அது நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பாத்துருவோம். சோ இந்த கம்பெனியோட போஸ்ட் ஐபிஓ இபிஎஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்களோட வேல்யூவேஷன் 20.96 இருக்கு. ஃபினான்ஷியல் 2024 ஏர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது 27.13% அளவுக்கு வந்து பிஇ வந்து இந்த கம்பெனி கேட்கறாங்க. சோ இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 22.69% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்க வேல்யூவேஷன்ஸ் போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல ஓகேவா இருக்கு. இதே வந்து ஃபினான்ஷியல் 2024 ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா வந்து இருக்காங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு ஜிஎம்பி எதுவும் தென்படல. ஐபிஓ டீடைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது மே 27, 2025 இருந்து மே 29, 2025 வரைக்கும் ஐபிஓ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுங்க. சோ இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கு. பிரைஸ் பண்ணு 95 ரூபாய், 105 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. லார்ஜ் சைஸ் 142 ஷேர் அளவுக்கு இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 168 கோடி அளவுக்கு வந்திருக்காங்க. ஓஎஃப்எஸ் ஐபிஓ எதுவுமே கிடையாது. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பாத்துருவோம். சோ இந்த கம்பெனி இருக்கிற இந்த எனர்ஜி சேவிங் எக்யூப்மெண்ட் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் பிசினஸ் தான். ஏன்னா வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் அதை கடத்துறதுக்கு வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இவங்க ரெவன்யூ growth-ம் 22% அளவுக்கு இருக்கு. ப்ராஃபிட் growth-ம் 44% அளவுக்கு இருக்கு. ஆனா இவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தா சரி, கணிசமா வந்து 8% அளவுக்கு தான் வந்து வச்சிருக்காங்க கடந்த 3 பினான்சியல்ல. டெப்டும் ஓரளவுக்கு மேனேஜபிள் டெப்டா 0.52 அளவுக்கு வந்து இருக்குங்க. சோ அதனால இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இந்த கம்பெனி ஆர்எஸ்பில மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை நீங்க படித்து பார்க்கணும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. சோ உங்க ஆர்எஸ்பில மென்ஷன் பண்ண சில 2-3 மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் விஷயம்னாலையும், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனாலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும். வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா 20 டைம் வேல்யூவேஷன்ஸ் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். பட் நான் சொன்ன இந்த 2 ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து மனசுல வந்து வச்சுக்கோங்க நீங்க இந்த மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறதா இருந்தா. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து தென்படலைங்க. ஒரு ஜீரோ லிஸ்டிங் செய்யறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கு. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. சோ இந்த 2 விஷயங்கள் வந்து நான் இங்க தெரிவிச்சுக்கொள்ள விரும்புறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.